121 பக்தி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் திறமையும் அறிவும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல கலங்கி போகின்றோம், நடுங்கி போகின்றோம், திகைத்து போகின்றோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவன் சார்ந்த ஜோதிடம் தான். 2 கண்கள் இருந்த பொழுதும் பார்வை ஒன்று என்பதை போல ஒரு அருமையான நிகழ்வுங்க மனித வாழ்க்கையில. காரணம் நம்பிக்கை தான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 1-to-1 பக்தி பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை உங்கள் நலன் பொருட்டே சொல்ல போகின்றேன். பார்த்தீங்கன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்ப்போம், அடிக்கடி பார்ப்போம். நமக்கு தெரியும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ஆனாலும் கூட குரு பயிற்சி இப்போ நம்ம கடந்து விட்டது, சனி பயிற்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு அற்புதமான பயிற்சி மனித வாழ்வுல ஒரு குடும்பம், இல்லறம், அந்த இல்லறத்தினுடைய நகர்வுக்கு காரணமானவர் தான் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். தேவகுருவுக்கு இணையாக பலம் பெற்றவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 நாட்களாக இருந்தாலும் கூட, உதாரணமா சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகிட்டார். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2 பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஆகின்றார். எந்த ராசி? சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் மேஷ ராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே வைத்து நான் சொல்வதில்லை, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது வக்ரசனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானை பார்க்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி செவ்வாயுடைய பயிற்சி, புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயுடைய பயிற்சியும் இந்த காலகட்டத்துல தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து தன்னுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. பார்வைக்கு தான் பலம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை. அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8. அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இது எவ்வாறு இருக்கும்? குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. காரணம் 1-to-1 பக்தியில இந்த பயிற்சி, குரு சுக்கிரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? நன்மைக்கா தீமைக்கா? புரிந்து கொள்ள முடியாத புதிர்தானே, பார்க்கலாம். சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரனுடைய இயல்பே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கோடி கோடியா சம்பாதிச்சாலும், பட்டம் பதவிகள் வாங்கினாலும் அவனுக்கு ஒரு இல்லறம் நல்லறமாக அமைந்தால் மட்டும்தானே சிறப்பு, இல்லைன்னா கலங்கி போய் விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சுக்கிரன் நலமாக இருக்கின்றாருன்னா, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சுக்கிரனுடைய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா பலமிழந்து காணப்படுகின்றார். அதாவது பலமிழந்து காணப்படும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் எப்படியோ என்னுடைய சோழி பிரசன்னத்துல பலமே இழக்கக்கூடாத ஒரு கிரகம் எதுனா சுக்கிரன் தான். சுக்கிரன் பலம் இழந்து விட்டால் அப்பப்பா சொல்லவே முடியாது. அதனுடைய கெடுபலனை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனையும் சொன்னாலும் மனம் தாங்காது. ஆனாலும் கூட சில நான் சொல்லித்தான் தீர வேண்டும். ஒரு நெருப்பு இருக்குன்னா தொட்டா சூடும், நான் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு சொன்னினளவா, சனி பகவானுடைய பார்வை, அதுவும் வக்ரசனியினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை, ஒரே ஆறுதல் தாங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாய் பொறுத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை மட்டுமல்ல, அரசு துறையில ஒரு உயர்ந்த பதவியில அமர வைக்கின்ற அற்புதமான ஒரு கிரகம். சுக்கிரன் பலமிழந்து இருப்பதனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவை பொறுத்தவருக்கு அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். விட்டு கொடுப்பதன் மூலம் நாம் அதை கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளலாம். ஒருவர் புரிந்து கொள்ளலாம். அரசு துறையில வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது ஒரு மனிதனுடைய மனோநிலை, அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை குறைபாடு அடையுமானால் நிறைய இழப்புகளை சந்திக்க வரும். இந்த 30 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான், இந்த அதுக்கு பேரே நீச பங்க ராஜ யோகம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கவனமா இருந்த போது, கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே இழப்பதுக்கு எதுவுமே இல்லை. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும்
இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப விரயசனியா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த சுக்கிரர் பகவானும் நாம் கைவிட்டு போனாலும் கவலையே பட வேண்டாம். செவ்வாய் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு நிலைவை அடையலாம். வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதே நேரம் யாருக்கும் முன்ஜாமீன் இட வேண்டாம். நான் உண்டு நீ கவலைப்படாதேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் இருந்து விட வேண்டிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தானே. குறிப்பா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். குறிப்பா மறைமுக எதிரிகளுடைய தொல்லை குறையும். ஆனாலும் கூட மழை விட்டாலும் தூவானம் விடுவாது என்பதை போல நிதானமாக பொறுமையா இருந்து விடுங்கள். அதே நேரத்துல மறைமுக நோய்கள்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோயை பார்த்த வரைக்கும் மறைமுக நோய்கள் என்பது ஆண் பெண் மேஷராசி இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 6வது வீடு, சுக்கிரனுடைய 6வது வீடு தான் மேஷம். அந்த 6ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சத்துருக்கள் என்று சொல்வார்கள். மறைமுக நேர்முக எதிரிகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால பேச்சில முழு கவனமாக இருந்து விட்டால் அருமையான ஒரு சந்தர்ப்பம். 30 நாட்கள் அந்த 30 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பாடத்தை நடத்தி விட்டுத்தான் நகர்ந்து விடும். கவனமாக இருந்து விட்டாலே போதும், இழப்புகள் இல்லாத ஒரு காலகட்டம். அதே நேரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலம் இழந்து இருப்பதனால இன்றைய காலகட்டம் மகாலட்சுமியுடைய வழிபாடு இல்லைன்னா பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். இந்த காலகட்டம் 121 பக்தி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் திறமையும் அறிவும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல கலங்கி போகின்றோம், நடுங்கி போகின்றோம், திகைத்து போகின்றோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவன் சார்ந்த ஜோதிடம் தான். 2 கண்கள் இருந்த பொழுதும் பார்வை ஒன்று என்பதை போல ஒரு அருமையான நிகழ்வுங்க மனித வாழ்க்கையில. காரணம் நம்பிக்கை தான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 121 பக்தி பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை உங்கள் நலன் பொருட்டே சொல்ல போகின்றேன். பார்த்தீங்கன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கிரகனுடைய பயிற்சியை பார்ப்போம், அடிக்கடி பார்ப்போம். நமக்கு தெரியும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ஆனாலும் கூட குரு பயிற்சி இப்போ நம்ம கடந்து விட்டது, சனி பயிற்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு அற்புதமான பயிற்சி மனித வாழ்வுல ஒரு குடும்பம், இல்லறம், அந்த இல்லறத்தினுடைய நகர்வுக்கு காரணமானவர் தான் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். தேவகுருவுக்கு இணையாக பலம் பெற்றவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 நாட்களாக இருந்தாலும் கூட, உதாரணமா சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகிட்டார். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2 பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஆகின்றார். எந்த ராசி? சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் மேஷ ராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே வைத்து நான் சொல்வதில்லை, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது வக்ரசனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை பார்க்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி செவ்வாயுடைய பயிற்சி, புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயுடைய பயிற்சியும் இந்த காலகட்டத்துல தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து தன்னுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. பார்வைக்கு தான் பலம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை. அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8. அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இது எவ்வாறு இருக்கும்